அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. இன்னைக்கான வீடியோவில் டிஎன்பிசியில் யூனிட் 6 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம வீடியோஸ் ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கான டாப்பிக்கை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி. சரிங்களா? இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்களும் சமூக வளங்களை பெறும் வாய்ப்புகளும் ரொம்ப முக்கியமான தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுல இருந்து எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு டெஃபினட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா ரிசர்வேஷன் அப்படின்றது ஒரு பெரிய சிஸ்டம். அது எந்த மாதிரி இந்திய அளவில் வேலை செய்யுது, தமிழகத்தில் எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கான கிளாஸில் நம்ம தமிழகத்தில் ரிசர்வேஷன் எந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு, யாரெல்லாம் அதுக்கு பாடுபட்டாங்க, இனிஷியலாக எந்த மாதிரி ரிசர்வேஷன் இருந்தது, அது ஒவ்வொரு சேஞ்சஸில் எந்த மாதிரி வந்தது அப்படின்றத நம்ம கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ரிசர்வேஷன் எந்த அளவு இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பாருங்க. ஸோ தமிழகத்தில் ஃபஸ்ட்டு பொது பிரிவினர், அதாவது ஓப்பன் கேட்டகரியில் 31%, மொத்தமாக ஒரு 100% இருக்குது. அதில் 31% ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரினா அதில் எல்லா இன மக்கள்களுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட முடியும். இது எல்லாருமே அந்த ஓப்பன் கேட்டகரியில் போட்டியிட முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக அந்த கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிசி, பேக்வேர்ட் கம்யூனிட்டி, பிற்படுத்தப்பட்டோருக்கு. சரிங்களா? 26.5% வந்து இடஒதுக்கீடு வழங்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம், பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% கொடுக்குறாங்க. எம்பிசிக்கு 20%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 20%. அடுத்தது தாழ்த்தப்பட்டோர், ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு 15%. அதுலேயே உள் இடஒதுக்கீடு எஸ்சி அருந்ததியர்களுக்கு 18 இருந்தது, அது மறுபடியும் உள் இடஒதுக்கீடாக 3 பிரித்து தனியாக எஸ்சிஏவுக்கு 3% கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 1% வந்து இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன். சரிங்களா? இதுக்கு எந்த காலகட்டங்களில் நம்ம பாடுபட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்றத அப்படியே பார்த்துடலாம். சரிங்களா? இந்த 1891 பிராமணர்கள் அல்லாதோர் மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களுமே கிராம நிர்வாக அலுவலர் உட்பட பல பதவிகளுக்கு வரணும் அப்படின்றது ஜாதி எதிர்ப்பு போராளியான அயோத்திதாச பண்டிதர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தன்னுடைய ஒரு போராட்டத்தை தொடங்கி இருந்திருப்பார். சரிங்களா? அவர் போராடி தான் அந்த இடஒதுக்கீடு கொள்கைகள்லாம் நமக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக 1892 அனைவருக்கும் வேலை பகிர்வு வேண்டும் அப்படின்ட்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து கையொப்பமிட்டு அன்றைய சென்னையில் ஆளுநராக இருந்த வென்டெக் அப்படின்றவர்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோரிக்கைகளை சமர்ப்பிச்சிருந்திருப்பாங்க. 1892 அனைவருக்கும் வேலை பகிர்வு வேண்டும் பிராமணர் அல்லாதவர்களுக்காக அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அனைவரும் கையொப்பமிட்டு அன்றைய சென்னை ஆளுநர் இருந்த வென்டெக் அப்படின்றவர்கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னுடைய கோரிக்கையை சமர்ப்பிச்சிருந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியா பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய அரசு பணியும், தி நான் பிராமின் ரேசஸ் அண்ட் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ், இது வந்து ஒரு நூல். அடுத்து இதுவும் ஒரு நூல் தான். பிராமணர் அல்லாதோர் இனங்கள் தெளிவு பெறுவதற்கான வழிவகைகள், தி வேஸ் அண்ட் மீன்ஸ் ஃபார் த அமிலியரேஷன் ஆஃப் நான் பிராமின் ரேசஸ். இந்த 2 புத்தகங்களையும் தி ஃபயர் பிளே அப்படின்னு ஒரு நூல் ஆசிரியருக்கு பதிலாக அந்த பெயரை அச்சிட்டு புத்தகமாக வெளியிட்டிருப்பாங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இனங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் முதல் புக்கில் அதை பற்றி பேசியிருப்பாங்க. 2வது புக்கில் அதுக்கான தீர்வுகளை பற்றியுமே பேசியிருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த புக்கோடைய நேம் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. பிராமணர் அல்லாதோர் இனங்களும் இந்திய அரசு பணியும். சரிங்களா? பிராமணர் அல்லாதோர் இனங்களும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதை பற்றி இந்த புக்கில் நமக்கு பேசியிருந்திருப்பாங்க. 2வது புக்கில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை பற்றி பேசியிருப்பாங்க. பிராமணர் அல்லாதோர் இனங்கள் தெளிவு பெறுவதற்கான வழிவகைகள்னா அந்த பிரச்சனைகளை சமாளித்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றதுக்கான ஐடியாலஜி அதில் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த ஃபயர் பிளே அப்படின்னு நூலாசிரியருடைய பெயருக்கு பதிலாக இதை அச்சிட்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா முஸ்லீம் லீக் கட்சி வந்து தொடங்கினதுமே 1906 ஆகாகான் அப்படின்ற தலைமையில தலைமை ஆளுநர், அந்த காலத்துல இருந்தக்கூடிய தலைமை ஆளுநர் மின்டோவை சந்திச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முஸ்லிம்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியா 1909 நமக்கு முஸ்லிம்களுக்காக தேர்தலில் தனி தொகுதியை வந்து வழங்கி இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஒரு பிரிட்டிஷ் வெள்ளையர் ஆட்சியில முதலாக வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? முஸ்லிம்களுக்கு தேர்தலில் தனியாக இடஒதுக்கீடு வழங்கினது
இவருடைய ஆட்சி காலத்தில் தான். சரிங்களா? மின்டோ மார்லே சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக தான் முஸ்லீம்களுக்கு தேர்தலில் ஒரு தனி தொகுதியை வந்து வழங்கியிருந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியா சென்னை மாகாண பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909 வந்து தொடங்கியிருப்பாங்க. யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதோர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க முன்னேற்றத்துக்கான வழிவகைகளை யாரு வாதிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி சுப்பிரமணியம், புருஷோத்தம நாயுடு. இந்த இரண்டு வழக்கறிஞர்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்திருப்பாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சென்னை மாகாண பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு 1909 ஒரு சங்கத்தை உருவாக்கி அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக சென்னை ஐக்கிய கழகம் அப்படின்னு 1912 இந்த கழகத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க. இந்த கழகம் எதுக்காக தோற்றுவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணியில் இருந்த பிராமணர் அல்லாதோர் ஒருங்கிணைப்பு அவசியம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி இந்த கழகத்தை தோற்று வச்சிருப்பாங்க. நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க, பிராமணர் இல்லாம இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள நம்ம ஒரு ஒற்றுமையா இருக்கணும், ஒருங்கிணைப்பு இருக்கணும் அப்படின்றது அவசியம் அப்படின்னு வலியுறுத்தி இந்த சென்னை ஐக்கிய கழகத்தை 1912 தோற்று வச்சிருப்பாங்க. யாரெல்லாம் அதுல இருந்து முக்கியமான தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, சரவண பிள்ளை, ஜி வீராசாமி நாயுடு, துரைசாமி முதலியார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முதன்மையான தலைவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஐக்கிய கழகத்தை தோற்று வச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியா அரசியல்ல கழகம் அப்படிங்கிற சொல்லே இந்த சென்னை ஐக்கிய கழகம் தோற்றுவிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான். அரசியல்ல ஒரு கழகம் அப்படிங்கிற சொல் இவருடைய காலகட்டத்தில் தான் நமக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. இதுக்கப்புறம் இதுவே 1913 திராவிட சங்கம் அப்படின்னு ஒரு புதிய பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது. சென்னை ஐக்கிய கழகத்தை 13 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திராவிடர் சங்கம் அப்படின்னு புதிய பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியா தென்னிந்திய மக்கள் சங்கம் 1916 ஒரு அமைப்பை நிறுவுறாங்க. தென்னிந்திய மக்கள் சங்கம்னு ஒரு அமைப்பை கொண்டு வராங்க 1916 தென்னிந்திய மக்கள் எல்லாம் சேர்ந்து. யார் வந்து இதுக்கு முக்கியமான தலைமை பொறுப்பாளராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளுடை வேந்தர் பி தியாகராய செட்டியார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார் தியாகராய செட்டியார், வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவர் எதை முக்கியமான கொள்கையா வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர் அல்லாத கொள்கை அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய கழக குரலாக ஒலிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்ப்பனர் அல்லாத கொள்கை அறிக்கை. இப்போ பார்ப்பனர் இல்லாம இருந்தாங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அது வந்து நாட்டில ஒரு பெரிய கழக குரலாக ஒலிக்க ஆரம்பிச்சது. இதுக்கு அடுத்தபடியா தான் டி.எம். நாயர் அப்படின்றவர் பிராமணர் அல்லாத மக்களின் சமூக நீதியை ஒரு பிரதான முழக்கமா வச்சிருந்திருக்காரு. பிராமணர் அல்லாத மக்களினுடைய சமூக நீதியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றத ஒரு பிரதான முழக்கமா வச்சு இந்த நடேசன் முதலியார் இந்த மாதிரி பெரிய பெரிய சமூக போராளிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தென்னிந்திய மக்கள் சங்கத்தை 1916 ஆரம்பிச்சு நடத்திட்டு இருப்பாங்க. இதுதான் பிற்காலத்துல என்னவா அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது, நீதி கட்சியாக அழைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே காலகட்டத்தில் தான் ஒரு விடுதி சங்கமும் ஏற்படுத்தியிருப்பாங்க. 1916 பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஒரு விடுதி சங்கமும் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுலேருந்து நடேசன் முதலியார் போன்ற சமூக எதிர்ப்பு போராளிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்பாளர்களாக இருந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியா ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சிகள் இடஒதுக்கீட்டுல எந்த மாதிரி பங்கு வகிச்சது, அதுக்கப்புறம் அடுத்து திராவிட கட்சிகள் எப்படி பங்கு வகிச்சது, அவங்க என்னென்ன போராட்டங்கள் பண்ணனாங்க, மெயினான இருக்கக்கூடிய கேசஸ் என இடஒதுக்கீட்டுல, அதை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்ப்போம். வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டே இருங்க, உங்களுடைய எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.